இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் அப்படியே வெளியே சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நம்ம இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவா பீச். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சமுத்ரா பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே வந்து ரெசார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெசார்ட்ஸு. ஸோ நம்மளால் தங்கலாம் முடியாது, சும்மா வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, கல்லில் வந்து அடித்து அப்படியே அலை வந்து தெரிக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தண்ணி அப்படியே எப்படி வந்து அடிச்சு அப்படியே தெரிக்குதுன்னு பாருங்க கைஸ். நேரில் அப்படியே பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ரெசார்ட் கைஸ். வெளியிருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பேர் வந்து என்னன்னா சமுத்ரா ரெசார்ட். பீச் பேரே வந்து சமுத்ரா பீச். இவங்க வந்து 30,000 சார்ஜ் பண்ணுறாங்க பெர் டே. உள்ள சுற்றி பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும் போல. உள்ள இண்டோர் கேம்ஸும் வந்து நிறையா இருந்துச்சு. வெளியே இந்த பீச்சில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், ஸ்பீட் போட்டு, பேராகிளைடிங் எல்லாமே வந்து இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டு கைஸ். 4 கேட்டுக்கு 4 ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க. இது வந்து என்ட்ரி கிடையாது. என்ட்ரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்ட்ரி வேற லெவலில். அது வந்து உள்ள தங்குறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அலோடுட்டாங்க. அதனால நம்மளை விடலை கைஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்திருக்கனால இப்போவுமே வந்து லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்ன கடை இருக்குன்னு நான் அப்படியே காட்டுறேன். இது வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் கடை தான் கைஸ். அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து அதே அளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நிறையா ஃபாரினர்ஸ் இங்கேயும் வந்திருக்காங்க ஃபுல்லுமே. நான் வந்து அவங்கள்ட்ட போய் பேசினேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வந்திருக்காங்களா ஹாலிடேஸுக்கு. நம்மளையும் கேட்டாங்க. நானும் சொன்னேன் பொங்கல் ஹாலிடேஸு, அதனால் வந்து வந்திருக்கோம் 3 days அப்படின்னு. இந்த கடை பாருங்கள், இந்த கடை நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு அக்சசரிஸ் அண்டு ட்ரெஸ்ஸஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்கடுத்து அப்படியே அங்கே சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர் உட்காந்து அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதை போய் நான் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்தேன். அவர் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹேண்ட்லூம் கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து இதுவே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி சொல்கிறாங்க. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1991 ஆமாம் 1991 இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து இங்கே இந்த இடத்துல பின்னாடி தெரியுதா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வந்து இது பண்ணுறாங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன். இங்கே இந்த ஹேண்ட்லூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களாம். ஆனால் ஈவினிங்கோடு வந்து முடிச்சு போயிடுவாங்க போல். நான் கரெக்டாக போனது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமு. அதனால் வந்து யாரும் இல்லை, வெறும் மிஷின் தான் இருந்துச்சு. அதை அவங்களுக்கு காட்டலான்னு சொல்லி அந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. சும்மா லைட்டிங்லாம் அப்படியே கலர் மாற்றி ஒரு கலராக இருந்துட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் தான் இருந்துச்சு. இங்கே போய் நீ ஏதாச்சும் வாங்கினியா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நான் எதுவுமே வாங்கலை. சும்மா போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன்.